ப்ரௌனினாலே கொஞ்சம் ப்ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அங்கே வந்து மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளுக்கு நம்ம ஊரில் கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும். ஆனால் வந்து இப்போ ஒரு பர்த்டேக்கு ஒரு 1/2 கேஜி கேக் வாங்குறோம்னு நினச்சிக்கோங்களேன். அதில் வந்து மோஸ்ட்லி மைதா, பால், அப்புறம் முட்டை, ஆயில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ரௌனியை பொறுத்த மட்டில் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் தாங்க இருக்கும். சாக்லேட், கொக்கோ பவுடர், பட்டர், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓமானில் இதோட ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் ட்ரிபிள் மடங்கு இருக்கும். இப்போ நம்ம ஊரில் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து ஒரு 200 ருபீஸ்க்கே வந்து 500 கிராம் வாங்கிடலாம். ஆனால் இங்கே ஒரு 200 கிராமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 200 ருபீஸ் கிட்ட வந்துடும். அது போக கொக்கோ பவுடர்லாம் இருக்கே, அதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேருந்து இங்கே ஒரு 3 மடங்கு கிட்ட விலை இருக்க மாதிரி இருக்குங்க. எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம் தான். பட் ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே நம்ம நார்மலாக ஒரு ஷாப்பில் போய் ப்ரௌனி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்களேன், அது ஒரு கேக் மாதிரி தான் இருக்கும். ப்ரௌனிங்கிறது கேக் கிடையாது. அவ்வளோ ஃபஜ்ஜியாக சூப்பராக சாஃப்டாக இருந்தால் தான் ப்ரௌனி. நார்மலாக கடைகளில் வாங்கி சாப்பிடாம ஒன்று வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு நல்ல ஒரு பேக்கரியிலையோ இல்லை ஹோம் பேக்கர்ஸ்டே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ப்ரௌனி பண்ணாலே டோட்டலாக மைதாவை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நார்மலாகவே வீட்டில் பண்ணால் வீட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி